சரி, question number 131 ஆல்ரெடி நம்ம வந்து 130 வரைக்கும் பார்த்திருந்தோம். 130ல இருந்து பாருங்க. Which part of the Anthopteris thallus contain symbiotic Nostoc colony எதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய mucilage cavity அல்லது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா slime pores அப்படின்னு சொல்லுவாங்க. slime pores சொல்லக்கூடியது. இந்த question வந்து நமக்கு 2021 PG எக்ஸாம்ல இந்த question கேட்டிருந்தாங்க. அடுத்தது a unique feature of the Anthopteris chloroplast is presence of அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா வந்து Anthopterasல வந்து பாத்தீங்கன்னா பைரினாய்டு அப்படிங்கிறது இருக்கும். எத்தனை பைரினாய்டு அப்படின்னா சிங்கிள் பைரினாய்டு அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதுல ஒரு முக்கியமான பார்ட் எது அப்படின்னா நமக்கு இந்த பைரினாய்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 133 பாத்தீங்கன்னா in Anthopteris sporogenous tissue archisporium develop from அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா இது பொறுத்த வரைக்கும் ஆம்பிதீசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆர்கிஸ்போரியம் எங்கிருந்து டெவலப் ஆகுதுன்னா ஆம்பிதீசியம். அடுத்து 134 பாருங்க the sporophyte Anthopteris considered advanced among bryophyte because என்ன காரணம் அப்படின்னா நமக்கு இதுல photosynthetic tissue and functional stomata ஒளிச்சேர்க்கை திசு மற்றும் செயல்படும் இலை துளைகள் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 135 பாத்தீங்கன்னா which is following the responsible for continuous growth in Anthopteris in bryophyte அதாவது sporophyte. Anthopterasல வந்து sporophyte தொடர்ச்சியான வளர்ச்சி எது பொறுப்பாகும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுல இருக்கக்கூடிய intercalary meristem இடைநிலை ஆக்க திசு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி 2018 PG எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்தது the phenomena where is a gametophyte developed directly from the sporophyte without spore. சரிங்களா? இதுல நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லும் போதுன்னா டைரக்ட்லி இதை பார்த்துக்கணும். from the sporophyte ஃப்ரம்முக்கு அப்புறம் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஃப்ரம் த ஸ்போரோபைட்னா ஸ்போரி அப்படிங்கிறது வந்து வருது. ஃப்ரம் த கேமிட்டோஃபைட் அப்படின்னு வந்துச்சுன்னா கேமி அப்படின்னு வரும். இதுதான் உங்களுக்கு கீவேர்ட். இதை வச்சு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். Anthopteris is commonly known as அப்படின்னு கேட்டாங்கன்னா hornworts கொம்புடைய தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். the main plant body Anthopteris பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதுவும் கேமிட்டோபைட்டிக் தான். அடுத்தது Anthopteris உடலத்தின் செல்கள் ஒரு சிறப்பு இயல்பு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல பைரினாய்டுகள் கூடிய ஒரு பெரிய பசுங்கணிகம் காணப்படுதல். a single large chloroplast with pyrenoid. இது வந்து ஒரு முக்கியமான பண்பு. தாலஸ் Anthopterasல வந்து சிம்பியாட்டிக் ஒரு கூட்டுயிரி வாழ்க்கை முறை கூட இருக்கிறது யாருன்னா நாஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் வந்து நமக்கு அந்த ஸ்லைம் போர் அப்படிங்கிற பகுதியில காணப்படும். அடுத்து 141 பாருங்க where the sex organ Arthridae and Archegonia embedded in Anthopteris அப்படின்னு சொல்றாங்க. எங்க புதைஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டார்சல் பிளேஸ். டார்சல் அப்படின்னா மேல் புறம் அல்லது முதுகுப்புறம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 142 unique feature of the Anthopteris sporophyte not found in the bryophyte the presence of அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது இதுல வந்து intercalary meristem for continuous growth. சரிங்களா? ஏன்னா இதுல வந்து முக்கியமான intercalary meristem இருக்கும், மத்ததுல இருக்காது. which is the following absent in the Anthopteris gametophytic அப்படின்னு கேட்டாங்கன்னா stomata அப்படிங்கிற அமைப்பு வந்து இருக்காது. Anthrozoid sperm Anthopteris பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா 5 flagellate இரு கசையலைகளுடன் கொண்ட மற்றும் எப்படி இருக்குன்னா வளைந்தவை அமைப்பு வந்து நமக்கு காணப்படும். இது கேட்கலாம். இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்கல, இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து 145 பாருங்க the structure in the sporophyte that aid the spore dispersal but lack helical thickening unlike true elatus of liverworts அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா இலைட்டஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இலைட்டஸ்ங்கிற வார்த்தை வந்தாலே நம்ம மார்க்கென்ஷியாவில் ஃபெமிலியரா பார்ப்போம்.
சரிங்களா? அப்ப ஸ்போர் டிஸ்போசல் பண்றதுக்கு முக்கியமானது எதுன்னா எலிட்டர்ஸ். ஆனா ஆந்தோசராஸ்ல என்ன இருக்குன்னா போலியான இலேட்டர்ஸ்கள் அப்படிங்கிற அமைப்பு காணப்படுகிறது. அது சூடோ எலிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 146 பாருங்க. இதுல வந்து நமக்கு கீவேர்டு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா directly from the diploid vegetative cell in sporophyte ன்னு கேக்குறாங்க. சரிங்களா? அப்ப எதுல இருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா வெஜிடேட்டிவ் செல் இந்த ஸ்போரோபைட்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. அப்ப ஸ்போரோபைட்டுங்கிற வார்த்தை வந்தா அப்போஸ்போரி. சரிங்களா? இது நினைப்புச்சுங்க. ஏன்னா இங்க கொடுக்கும்போது டிப்ளாய்டு வெஜிடேட்டிவ்ங்கிற வார்த்தையை தான் கொடுக்குறாங்க. டிப்ளாய்டுங்கிற வார்த்தை வந்தாலே 2n கண்டிஷன் அப்படின்னாலே ஸ்போரோபைட் தான். இதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து which is the following character feature of Anthoceras cell அப்படின்னு கேட்டாங்கன்னா a single large chloroplast with pyridine. இது நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். சிம்பயாட்டிக் ஆல்கே இதுல வந்து என்ன அப்படின்னா கூட்டணியில வாழக்கூடியது ஆந்தோசராஸ். இது நமக்கு ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். இன்டர்கேலரி மெரிஸ்டம், சரிங்களா? இடையாக்க திசு இது முக்கியமான நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சூடோ எலிட்டஸ் ஆந்தோசராஸோடைய பண்பு இதுவும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அடுத்து தாளஸ் அமைப்புல எது காணப்படுவது இல்லை? இந்த கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கேட்டதில்ல, கேட்கலாம். இதுல பொறுத்த வரைக்கும் tuberculated rhizoid and scales. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த உருளை வடிவம் அந்த மாதிரி சொல்றோம் இல்லைங்களா, குழாய் வடிவம் அந்த மாதிரி ரைசாய்டுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா காணப்படுவதில்லை. செதில்கள் அப்படிங்கிற அமைப்பும் கிடையாது. அடுத்த ஆர்ஜின் ஆஃப் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ ஆர்கிஸ்போரியம். ஆந்தோசராஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா இன்னர் லேயர் ஆஃப் ஆம்பிதீசியம். இது கேட்பாங்க ஸ்போரோஜினஸ். நம்ம இந்த கொஸ்டின் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இதை பேஸ் பண்ணி. அப்ப கண்டிப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். அடுத்து 153 why is the sporophyte anthoceras considered semi independent அப்படின்னு கேட்கிறாங்க. பகுதி சார்பற்றதாக கருதப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிட்டோபைட்டிக் தான் நமக்கு இதுல வந்து நமக்கு டாமினன்ட் அப்படிங்கிற கேரக்டர் நல்லாவே தெரியும். அதுல என்ன முக்கியமானதுன்னா அதில் செயல்படும் இலைத்துளையுடன் கூடிய ஒளிச்சேர்க்கை செய்யும் கேப்சூல் சுவர் உள்ளது. சரிங்களா? அப்ப ஆந்தோசராஸ் கன்சிடர் செமி இண்டிபெண்டன்ட். ஆந்தோசராஸ்ல வந்து ஸ்போரோபைட் பொறுத்த வரைக்கும் பகுதி செயல்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுல செயல்படும் இலைத்துளையுடன் கூடிய ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய கேப்சூல் சுவர் இருக்கிறது முக்கியமான ஒரு பண்பு. இந்த கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டதுல கேட்கலாம், அதனால அதை பார்த்து வச்சுங்க. அடுத்து அப்போஸ்போரி இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதே மாதிரி நமக்கு செக்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா மேல்புறம் டார்சல் சர்ஃபேஸ்ல தான் என்ன பண்ணும் அப்படின்னா புதைந்து காணப்படும். சரிங்களா? இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் தான் ரிப்பீட்டட் ஆகுது. ஆந்தோசராஸ் பொறுத்த வரைக்கும் which type of sexual reproduction கேட்டாங்கன்னா இது ஊகேமி தான் with motile sperm from the antheridia and non-motile egg in archegonia. அடுத்து 157 பாருங்க. which part of the Anthoceras sporophyte is responsible for spore dispersal via longitudinal splitting அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து கேப்சூல் சூடோ எலிட்டஸ். ஆந்தோசராஸோட ஸ்போரோபைட்டின் எந்த பகுதி நீள் வெடிப்பு மூலம் வித்துக்களை பரப்பும் பணியை செய்கிறதுனா கேப்சூல். இதுதான் வந்து அந்த வேலையை செய்யுது, அதாவது சூடோ எலிட்டஸ். அடுத்து 158 பாருங்க. மோனோசியஸ் ஆந்தோசராஸ் what is the typical maturation pattern of sex organ அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ப்ரோ ஆண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது, புரோட்டோ ஆண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆந்த்ரிடியா என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். இதுல புரோட்டோ இதுல ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் புரோட்டோ ஆண்ட்ரி ஆந்த்ரிடியா தான் முதல்ல தோன்றுது நமக்கு. சரிங்களா? ஆர்கிகோனியாங்கிறது வந்து அப்புறம் தான் தோன்றுது. அப்ப முதல்ல உருவாகிறது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மேல் தான் ஃபர்ஸ்ட் உருவாகுது, அதுக்கப்புறம் தான் ஃபீமேல் உருவாகுது. சரிங்களா? அப்ப எது ஃபர்ஸ்ட் உருவாகுது அந்த மாதிரி கேட்பாங்க. இதுல வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி ஆந்தோசராஸ்ல வந்து எது தவறு, அதாவது ராங் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. அல்லது மெத்தட் இல்லை அப்படின்னா ஜூஸ்போர் ஃபார்மேஷன் கிடையாது, ஏன்னா அது வந்து வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன்ல வராது. இந்த கேரக்டர் எதுல வரும்னா செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி ஜூஸ்போர் வரும்.
ஆந்தோசராஸ்ல அப்போஸ்போரி ரெஃபர் டு த டைரக்ட் ஃபார்மேஷன் கேட்டாங்கன்னா டிப்ளாய்டு கேமெட்டோபைட்டிக் ஃப்ரம் ஸ்போரோபைட்டிக் டிஷ்யூ. ஆந்தோசராஸ் பொறுத்த வரைக்கும் அப்போஸ்போரி ரெஃபர் டு த டைரக்ட் ஃபார்மேஷன் கேட்டாங்கன்னா டிப்ளாய்டு கேமெட்டோபைட்டிக் ஃப்ரம் த எதுல இருந்துன்னா ஸ்போரோபைட்டிக் டிஷ்யூ. ஸ்போரோபைட்டிக் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே 2n கண்டிஷன். அடுத்து 161 பாருங்க. The tuberous Anthoceras is primarily formed அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து survive unfavorable condition. கிழங்கு வந்து ஏன் ஆந்தோசராஸில் உருவாகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ஒரு சாதகமற்ற சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா வாழ்றதுக்காக உயிர் வாழ்வதற்காக இதை நமக்கு யூஸ் பண்ணுது. அடுத்து 162 செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆந்தோசராஸ் பொறுத்த வரைக்கும் ஊகேமஸ் டைப். இதெல்லாம் நமக்கு 2021 இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து 163 where are the sex organ antheridia and archegonia located in the Anthoceras thallus அப்படின்னு கேட்குறாங்க. இது deeply embedded on the dorsal region. சரிங்களா, இது என்னன்னா நமக்கு மேற்புறத்தில் மேல் கேமீட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆந்த்ரோசாய்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா பை பிளஜெலேட், அதே மாதிரி சிக்கில் ஷேப்டு அப்படின்னு சொல்றாங்க. சிக்கில் அப்படின்னாலே கதிர் அருவாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படி என்ன பண்ண அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். ஒரு கதிர் அருவாள் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அதான் சிக்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 165 பொறுத்த வரைக்கும் the sporophyte Anthoceras character of the presence of meristematic zone between foot and capsule. சரிங்களா, இது எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா அந்த இடையாக்க திசுன்னு சொல்லக்கூடியது ஃபூட்டுக்கும் கேப்சூலுக்கும் நடுவில் இருக்கும். இங்க என்ன கிடையாதுன்னா சீட்டா ஆப்சென்ட். சரிங்களா, அப்ப இந்த இடத்துல மெரிஸ்டமேட்டிக் ஜோன் எங்க வரும் அப்படின்னா ஃபூட்டுக்கு கேப்சூலுக்கு நடுவுல இந்த இடத்துல மெரிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய திசு வரும். சரிங்களா, இப்ப மெரிஸ்டமேட்டிக் திசுவோட வேலை என்னன்னா இடையாக்க திசு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல பார்க்க முடியும். இது கேட்ட கொஸ்டின் தான். அடுத்த ஆந்தோசராஸ் கேப்சூலில் மைய ஆதரவை வழங்குவதற்கு எந்த அமைப்பு பொறுப்பு அப்படின்னா காலுமெல்லா அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து அந்த பொறுப்பை வைக்கக்கூடியது. அடுத்தது 167 பாருங்க. which structure in Anthoceras life cycle is responsible for the dispersal of spores by twisting அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆந்தோசராஸ் வாழ்க்கை சுழற்சியில் முறுக்குவதன் மூலம் வித்துக்களை பரப்பும் அமைப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா சூடோ இலேட்டஸ். இது நமக்கு இந்த கொஸ்டின் வரைக்கும் கேட்டதில்ல, இது கேட்கலாம். ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் த ஸ்போரோபைட் ஜெனரேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜைகோட் தாங்க ஃபர்ஸ்ட். அதே மாதிரி ஆந்தோசராஸ்ல வந்து காலநிலை என்ன இருக்கும் அப்படின்னா நாஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். அதாவது நைட்ரஜன் பிக்சேஷன் செய்யக்கூடிய இந்த நாஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆயிருக்கு. டாமினன்ட் ஃப்ரீ லிவிங் லைஃப் சைக்கிள் புனியரியான்னு கேட்டாங்கன்னா மொத்த பிரயோஃபைட்டுக்குமே எது டாமினன்ட்னா கேமிட்டோபைட்டிக் தான் டாமினன்ட். அதே மாதிரி புனியரியா இன்க்ளூடிங் பிரியோபைட் பிகாஸ் இட்ஸ் ஸ்போரோபைட் அதை பேஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா partially parasite attached to the gametophyte. பகுதி என்ன பண்ணுது அப்படின்னா கேமிட்டோபைட்டோட ஒட்டி தான் காணப்படுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவுக்கு நம்ம எப்படினாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா கேமிட்டோபைட்டிக் அதாவது தாலஸை சார்ந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இருக்க முடியும். சரிங்களா, ஸ்போரோபைட்டுங்கிற கேரக்டர் இருக்கு, பட் வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ட் கிடையாது, கேமிட்டோபைட்டிக் தான் டாமினன்ட். அடுத்து 172 பாருங்க. புனேரியா மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் are found in அப்படின்னு கேட்குறாங்க different branches of the same plant. monoecious, autoecious. monoecious அதே மாதிரி autoecious இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு கேரக்டருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க முடியும். அடுத்து 173 புனேரியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிலைநிறுத்துவதற்கு மற்றும் உறிஞ்சுதல் ஆகிய பணியை செய்யக்கூடியது யாருன்னா மல்டி செல்லுலார் பிரான்ச்டு ரைசாய்டு. இதை நோட் பண்ணிங்க. லாஸ்ட் இயர் மார்க்கன்ஷியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரைசாய்டு பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்த லீவ்ஸ் புனேரியா அரேஞ்ச்டு எப்படி அரேஞ்ச் ஆகும்னா ஸ்பைரல் அதாவது சுருள் வடிவத்தில் இருக்கும். இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதில்ல, இதை நோட் பண்ணிங்க. இந்த மாதிரி வந்து சுருள் வடிவத்தில் வந்து நம்ம பார்க்க முடியும். மேல வந்து இந்த மாதிரி செக்ஸ் ஆர்கன் இருக்கும். which following structure புனேரியா வந்து ஹாப்ளாய்டுனா ஸ்போர் தான் ஹாப்ளாய்டு.
சரிங்களா? ஏன்னா கேப்சூல் ஃபுட் சீட்டா எல்லாமே எதுல இருந்து உருவாகும்னா ஸ்போரோபைட்ல இருந்து உருவாகும். ஸோ ஸ்போரோபைட்ல இருந்து எது உருவானாலும் அது வந்து டிப்ளாய்டு. அப்ப இலேட்டஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் டிப்ளாய்டு தான். ஏன்னா ஸ்போரோபைட்ல இருந்து எது உருவானாலும் அதுக்கு என்னவா நம்ம எடுத்துக்குவோம்னா டிப்ளாய்டை தான் எடுத்துக்குவோம். அடுத்தது த ஸ்போர்ஸ் டிஸ்பர்சல் புனேரியா. இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பெரிஸ்டோம் பற்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 16+16 இந்த மாதிரி என்ன பண்ணா வாயில் இருக்கிற பல்லு மாதிரியே இருக்கும். ஃபெர்டிலைசேஷன் கண்டிப்பா என்ன தேவைன்னா நீர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமா தேவை. புனேரியாவோட இன்னொரு பேர் என்னன்னா காடுமாஸ். சரிங்களா? கயிறு பாசி என்று அழைக்கப்படுவதுன்னா புனேரியா. இதுல எப்படி இருக்கு அப்படின்னா முறுக்கப்பட்ட ஈரப்பதத்தை உறிஞ்சும் சீட்டான் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல காணப்படும். சரிங்களா? நோட் பண்ணி வச்சுங்க. இதுல லாங் சீட்டா இருக்கும். அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த கேமெட்டோபெட்டிக் ஜெனரேஷன் புனேரியாவை கேட்டாங்க அப்படின்னா கேமெட்டோபெட்டிக் ஜெனரேஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து புரோட்டோனிமா தான் இளம் உயிரி நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஸ்போரோபைட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா செமி பாராசைட் பகுதி வந்து நமக்கு கேமெட்டோபைட்டை சார்ந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா வாழ முடியும். அடுத்தது புனேரியா கேப்சூல்ல வந்து எத்தனை பெரிஸ்டோம் பற்கள் காணப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. 32, அதாவது 16+16 இப்படி அரேஞ்ச் ஆயிரும். ரைசாய்டா புனேரியா இந்த கொஸ்டின் வரைக்கும் கேட்டது இல்லைங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைசாய்டா புனேரியா அப்படின்னா ஆக்சுவலா மல்டி செல்லார் வித் ஆப்ளிக்யூ செப்டா சாய்வான குறுக்குச்சுவர் அப்படிங்கிற அமைப்பு வந்து காணப்படுகிறது. which following structure in Puneria diploid வந்து பாத்தீங்க அப்படின்னா சீட்டா இது பார்த்துக்கணும். புரோட்டோனிமா ஹாப்ளாய்டு, லீஃபி கேமெட்டோஃபோர், ரைசாய்டு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹாப்ளாய்டுல வரக்கூடியது. சீட்டா மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்போரோபைட்ல இருந்து உருவாகக்கூடியது. The dehiscence of Puneria capsule caused by rupture, அதாவது புனேரியா கேப்சூல் வெடிப்பு பின்னொன்று எது சிதைவால் ஏற்படுகிறதுனா ஆனுலஸ் மேல ஒரு மூடி மாதிரி இருக்கும். அந்த அமைப்பு வெடிக்கிறதுனால தான் என்ன பண்ணுது அப்படின்னா இது ஏற்படுது. ரப்சர் சிதைவதால ஏற்படுது. ஆம்பிபியான்ஸ் ஏன் நம்ம புனேரியாவை சொல்றோம்னு கேட்டீங்கன்னா அது வந்து கண்டிப்பா நீர் பிளஸ் அதாவது நீர் நிலம் ரெண்டுலுமே வாழக்கூடியது. அதே மாதிரி கருவுறுதலுக்கு கண்டிப்பா வந்து நீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 186 வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பார்க்கும்போது புரோட்டோனிமா இருக்கு, செகண்டரி புரோட்டோனிமா இருக்கு, ஜெம்மா அப்படிங்கிற அமைப்புமே காணப்படுது. அடுத்து 187 பாருங்க. The secondary protonema in Puneria பொறுத்த வரைக்கும் can develop from which of the following அப்படின்னு கேட்குறாங்க. இதுல எப்படி உருவாகுதுன்னா இன்சூரியட் ரைசாய்டு சேதமடைந்த ரைசாய்டுகள், தண்டுகள் அல்லது இலைகள் இதான் வந்து இரண்டாம் நிலை புரோட்டோனிமா இதுல இருந்து உருவாகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 188 பாருங்க. ஸ்மால் ரெஸ்டிங் பட் that arise from the rhizoid in Puneria என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா புல்பில்ஸ். இது நமக்கு கொஸ்டின் கேட்டதுல நோட் பண்ணி வச்சுங்க. புனேரியாவில் ரைசாய்டுகளில் இருந்து தோன்றும் சிறிய ஓய்வு நிலை மொட்டுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா புல்பில்ஸ் அல்லது பல்பில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. இந்த கொஸ்டின் வரைக்கும் கேட்டதில்லை. அடுத்து 189 புனேரியா பொறுத்த வரைக்கும் மோனோசிஸ் அண்ட் ஆட்டோசியஸ் இது முன்னாடியே பார்த்துட்டோம். The male reproductive organ Puneria is called ன்னு கேட்டாங்கன்னா ஆந்திரிடியம், அதாவது ஸ்பெர்மட்டாசோய்டு. அடுத்து 191 fertilization in Puneria is dependent on water because இதுல வந்து என்ன அப்படின்னா the egg are non-motile. The male gamete are biflagellate and must swim to the archegonium. Archegonium பொறுத்த வரைக்கும் secret the secret வந்து the sugar that attract the male gamete எதை சுரக்குதுன்னா சுகரை சுரக்குது. அப்ப ஹீமோட்ரோபிக் மூமெண்ட். சரிங்களா? இந்த ஃபீமேல் வந்து எதை சுரந்து மேல அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா சுகர். இதே நீங்க வந்து ஒரு ஜிம்னோஸ்பர்ம் எல்லாம் போகும்போது மேலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க. இங்க வந்து சுகர். அடுத்தது டிப்ளாய்டு கேட்கிறாங்க. டிப்ளாய்டு கேட்கும்போது சைகோட்டு தான்.
diploid characterனா zygote. Dominant free living and photosynthetic stage in life cycle மூணு ஏரியா கேட்டாங்கன்னா gametophyte. The main plant body of polytrichum பொறுத்த வரைக்கும் என்னன்னா gametophyte. அடுத்து which of the following is a true recording life cycle of polytrichum அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதில்லை, இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. haplodiploidic life cycle என்ன டைப் ஆஃப் லைஃப் சைக்கிள் அப்படின்னா haplodiploidic life cycle. அடுத்து sporophyte polytrichum அப்படின்னு கேட்டாங்கன்னா attached to the photosynthetic gametophytic and derive nourishment from அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பாலிட்ரைக்கத்தோடைய ஸ்போரோபைட் இதை பேஸ் பண்ணி கேட்கும்போது என்ன முக்கியமான வேலை செய்யுதுன்னா ஒளிச்சேர்க்கை செய்யும் கேமிட்டோபைட்டுடன் இணைக்கப்பட்டு அதிலிருந்து ஊட்டச்சத்தை பெறுகிறது. அடுத்து 197 பார்த்தீங்கன்னா ஸ்போர் பாலிட்ரைக்கம் அப்பான் ஜெர்மினேஷன் ஃபர்ஸ்ட் கிவ் ரைஸ் டு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன உருவாக்கும்னா முதல்ல உருவாக்குறது புரோட்டோனிமா தான். Which tissue are generally considered absent or less developed in polytrichum and are other mass compared to high vascular plants அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மெயினாக வாஸ்குலர் டிஷ்யூ இந்த அமைப்பில் நம்ம வந்து பாலிட்ரைக்கத்தில் பார்ப்போம். இதில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ஹைட்ரோம் அண்ட் லெப்டோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவோம். நாம சைலம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஹைட்ரோம், ப்ளோயம் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா லெப்ட்ரோம். அடுத்து 199 பாருங்க. பாலிட்ரைக்கத்தோடைய அறிவியல் பேர் என்னன்னா பல முடிகள், மெனி ஹேர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வந்து அந்த மாதிரி மெனி ஹேர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா காலிப்ட்ரா இதில் பொறுத்த வரைக்கும் அதோட வித்தி உரைகள் வந்து காணப்படுமா. காலிப்ட்ராவில் காணப்படக்கூடிய ஹூட்ஸ் அந்த ஸ்போரோபைட், அதனாலதான் இதை வந்து மெனி ஹேர்ஸ் இருக்கிற அமைப்பா சொல்றாங்க. அடுத்தது 200வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாலிட்ரைக்கம் இஸ் a conduction of water primarily carried out to the special cell ன்னு கேட்குறாங்க. ஏன்னா ஹைட்ராய்டுங்கிறத வந்து எதுக்கு வந்து ரிசம்பலா சொல்றாங்கன்னா சைலத்துக்கு ரிசம்பலா சொல்றாங்க, அதோட ஒரு ஒத்த அமைப்பு மாதிரி சொல்றாங்க. அடுத்து 201 பார்த்தீங்க அப்படின்னா the hairy structure covering the young capsule of polytrichum is அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலா இது வந்து the hairy structure covering இந்த கொஸ்டின் தான். இதுவரை இந்த மாதிரி கொஸ்டின் நமக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க இல்லையா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காலிப்ட்ரா பாலிட்ரைக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை சூழ்ந்து கேப்சூலை சூழ்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடி போன்ற அமைப்பு வந்து காணப்படுகிறது. இதை நோட் பண்ணி வச்சுங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்தது which of the following statement regarding the polytrichum gametophyte is correct அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அதை பொறுத்த வரைக்கும் it consists of rhizome and of right leaf shoot அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாலிட்ரைக்கம் கேமிட்டோபைட்டின் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானது அப்படின்னா இது ஒரு வேர்த்தண்டு மற்றும் ஒரு நிமிர்ந்த இலைத்தண்டு தொகுதியை கொண்டுள்ளது. வேர்த்தண்டு இலைத்தண்டு தொகுதி வந்து ரெண்டுமே காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 203 the photosynthetic lamella polytrichum is found in அப்படின்னு கேட்டாங்கன்னா upper surface of the leaf. பாலிட்ரிக்கம் தாவரத்தில் ஒளிச்சேர்க்கை லேமல்லாக்கள் எங்கு காணப்படுகிறது அப்படின்னா அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த லீஃப்ல தான் காணப்படுகிறது. அடுத்து 204 which of the following best describe the primary economic importance of Markansia அப்படின்னா பொதுவா வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா தாவர ஆராய்ச்சிக்கான ஒரு மாதிரி உயிரினமா பயன்படுத்துறாங்க. அடுத்து 205 205 பாருங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். மார்க்கன்ஷியா பாலிமார்பா, மார்க்கன்ஷியா பாலிமார்பா வேணா இந்த இடத்துல எழுதிச்சிங்க. மார்க்கன்ஷியா பாலிமார்பா இது வந்து பல்மனரி டியூபர்குலோசிஸ் அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மருந்து தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. ஸ்பாகனத்தை கம்பேர் பண்ணும்போது மார்க்கன்ஷியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அதிகமான எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஸ்பாகனத்துக்கு தான் அதிகம். அதே மாதிரி மார்க்கன்ஷியா பொறுத்த வரைக்கும் மிஸ்
204 வந்து மாடல் ஆர்கானிசம் ஃபார் பிளான்ட் ரிசர்ச், தாவர ஆராய்ச்சிக்கான மாதிரி உயிரினம். அடுத்து 206 சி. அடுத்து 207 மெயினா வந்து பாத்தீங்கன்னா 207 இண்டிகேட்டர் ஆஃப் மாய்ச்சர் அண்ட் ஷேட், அதாவது ஈரப்பதம் மற்றும் நிழலின் காட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து அந்த நிழல் பாங்கான பகுதி ஒரு ஈரப்பதமான பகுதியில தான் மார்க்கன்ஷியா பொதுவா வளரும். அடுத்து 208 பாத்தீங்கன்னா which of the following disease, இதான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான், மார்க்கன்ஷியா பாலிமார்பா. இது கேட்ட கொஸ்டின், இதை நோட் பண்ணீங்க. இந்த கொஸ்டின் 2018 நினைக்கிறேன், அந்த பிஜி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து 209 which species moss traditionally used to prepare decoction for the treatment kidney and gallbladder stone அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு வந்து பித்தப்பை கற்கள் இதுக்கெல்லாம் சிகிச்சை அளிக்கக்கூடியது வந்து பாலிட்ரைக்கம் கமினி. இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதில்ல, கேட்கலாம். அடுத்து 210 what is the correct sequence of events life cycle in bryophyte அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்போருங்க, ஸ்போருக்கு அப்புறம் கேமிட்டோபைட், அப்புறம் ஜைகோட்டு, அப்புறம் ஸ்போரோபைட், கடைசியா தான் வந்து நமக்கு ஸ்போர். அதாவது இது ரொட்டேஷன். இப்படி என்ன பண்ண அப்படின்னா நமக்கு ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும். அடுத்து ஸ்போரோபைட்டில் உள்ள எந்த அமைப்பு உருமடிய வித்துக்களை, அதாவது ரெஸ்பான்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹாப்ளாய்டு ஸ்போர் அப்படின்னா கேப்சூல். அடுத்தது வாட் இஸ் த லைஃப் சைக்கிள் பிரியோஃபைட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஹாப்ளோ டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் ரெண்டுமே இருக்கு. கேமெட்டோபைட்டிக் ஜெனரேஷன் இருக்கு, ஸ்போரோபைட்டிக் ஜெனரேஷன் இருக்கு. The term ஆர்கிகோனியா வாஸ் கிவன் பை யாருன்னா ஸ்மித் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த ஆர்கிகோனியா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேட்டதில்ல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கார்போனிபரஸ் காலத்தை சேர்ந்த எந்த புதைப்படிவ பிரையாப்சிடாவின் பாசிகள் ஆரம்ப கால பதிவுகளின் ஒன்றாக கருதப்படுகிறது அப்படின்னா மசைடைஸ் பாலிட்ரைகஸ். இது எந்த காலகட்டம்னா கார்போனிபரஸ் காலகட்டம். அடுத்தது இந்தியாவின் தக்கான இடைப்பாறை படுகுகளில் சிந்துவாரா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பிரையோஃபைட் தாவரம் எதுனா சுக்லானேட்ஸ் டெகானி அப்படின்னு சொல்லக்கூடியதான் கண்டுபிடிச்சிருக்காங்க தக்கான பீடபூமி பகுதியில். அடுத்தது டிவோனியன் காலம் ஸ்போரோகோனிட்டிஸ், அதுக்கு நேரா இருக்குதுங்க, அதனால இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. எந்த காலத்துல உருவாச்சுங்கிறது அது எல்லாமே நேருக்கு நேராகவே இருக்கும். அது சொல்ல போனா அது ஆன்சர் சேர்த்து பேஸ் பண்ணியே இருக்கும். இது நமக்கு இந்த நயாடாட்டா லான்சலேட்டா இந்த கொஸ்டின் வந்து நமக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. 2021 பிஜி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்தது 217 which of the following is considered one of the earliest fossil bryophyte from the Devonian period அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலா வந்து ஸ்போரோகோனிட்டிஸ் எக்ஸுபன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து டிவோனியன் காலகட்டத்தை சேர்ந்தது. அடுத்து ஹெப்பாட்டிட்டிஸ் டிவோனிகா இஸ் a significant because என்ன அப்படின்னா இது வந்து ஓல்டஸ்ட் known as a fossil liverworts. இது நோட் பண்ணி வச்சுங்க. ஹெப்பாட்டிட்டிஸ் டிவோனிகா எந்த காலகட்டம் அப்படின்னா நமக்கு வந்து ஓல்டஸ்ட் என்ன காரணம் அறியப்பட்ட இதிலே மிகவும் பழமையான லிவர்வர்ட் புதை படிவம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹெப்பாட்டிகா டிவோனிகான்னு சொல்லக்கூடியதான். இது வரைக்கும் இதெல்லாம் கேட்டதில்ல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. What is the fossil so affinity with the modern genus Metaxeria? இதை பொறுத்த வரைக்கும் எந்த புதைப்படிவும் நவீன மெட்டாசிரியா பேரினத்துடன் ஒற்றுமையை காட்டுகிறது அப்படின்னா ஹெப்பாட்டிட்டிஸ் மெட்டாசிரிடியஸ். இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 220 பின்வருவனவற்றில் எது பழமையான பதிவு செய்யப்பட்ட கல்லீரல் பாசி? முன்னாடியே பார்த்தோம், ஹெப்பாட்டிட்டிஸ் டிவோனிகா.
அடுத்து கீழே டிவோனியன் காலத்திலிருந்து பதிவாகியுள்ள மிக பழமையான பாசி தாவர புதைப்படிவம் எது அப்படின்னா ஸ்போரோகோனிட்டிஸ் எக்ஸ்பர்சிஸ் எக்ஸிபர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. 223 The Jurassic fossil bryophyte that show close resemblance to the modern genus of Riccia. நவீன ரிக்ஷியா பேரினத்துடன் நெருங்கிய தொடர் ஒற்றுமையை காட்டும் ஒரு ஜுராசிக் கால புதைப்படிவ பிரையோஃபைட் எதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலா வந்து ரிக்சியோப்சிஸ் ஃப்ளோரினி அப்படின்னு சொல்லக்கூடியது. பிரையோஃபைட் உங்களுக்கு அந்த பாசில்ஸ் பேஸ் பண்ணி கொஞ்சம் நிறைய எடுத்திருப்பேன், அதனால பார்த்து வச்சுக்கோங்க. வாட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் த பூர் பாசில் ரெக்கார்ட் இன் பிரையோஃபைட்? எந்த காரணத்தினால நம்ம டெரிடோஃபைட்லயா இருக்கட்டும், ஒரு ஜிம்னோஸ்போம்லயா இருக்கட்டும், நிறைய நம்ம பாசில்ஸ் பார்க்குறோம். ஆனா பிரையோஃபைட்ல ஏன் பாசில்ஸ் வந்து பெருசா கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா கொஸ்டின் கேட்கறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இதுல லிக்னின் மற்றும் எதிர்ப்பு திறன் கொண்ட அமைப்புகளில் தடித்த கியூட்டிகளுடைய பற்றாக்குறை அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு முக்கியமான ரீசனா சொல்றாங்க. லேக் லிக்னின் என்ன கிடையாதுன்னா, லிக்னின்ங்கிற பொருள் கிடையாது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ரக்சர் தி கியூட்டிக்கல் வந்து கிடையாதாமா. அதனாலதான் வந்து நமக்கு பாசில் ப்ராப்பரா கிடைக்கலன்னு சொல்றாங்க. ஏன்னா சீக்கிரமா டீகம்போஸ் ஆயிருன்னு வச்சுங்களேன். அடுத்து இது நோட் பண்ணி வச்சுங்க. இதுவும் நான் உங்களுக்கு வந்து ஸ்டடி பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பேன். அடுத்து ஜங்கர்மனைல்ஸை வந்து நம்ம பொதுவா என்ன சொல்றோம் அப்படின்னா லீஃபி லிவர்வர்ஸ். இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஜங்கர்மனைல்ஸ் வந்து நம்ம பொதுவா என்ன சொல்றோம்னா லீஃபி லிவர்வர்ஸ். அடுத்து which of the following key distinguish feature the most ஜங்கர்மனைல்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இதுல பொதுவா தண்டின் இருபுறமும் மெல்லிய இலை போன்ற மடல்கள் காணப்படுது. இந்த ஜங்கர்மனைல்ஸ்ல இருக்கக்கூடிய கேரக்டர் பொதுவா நிறைய கேரக்டர் எதோட ஒத்து போகும் அப்படின்னா மார்கன்ஷியா கேரக்டரோட ஒத்து போகும். அடுத்தது ஜங்கர்மனைல்ஸ் தாவரத்தின் உடல் அதன் வாழ்க்கை சுழற்சியில் பொதுவாக மேலோங்கிய கட்டமாக உள்ளது. அது என்னவென்றால் அப்படின்னா மெயினா கேமிட்டோபைட். அதுவும் அதே சேம் கேரக்டர் தானே, அதனால உங்களுக்கு வந்து அப்படி பொதுவாகவே வந்து நமக்கு பிரையோஃபைட்னால கேமெட்டோபைட்டிக் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம டாமினன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது 229 ஜங்கர்மனைல்ஸ் வரிசையில் ஆர்கிகோனியாக்கள் பெண் பாலுறுப்புகள் பொதுவாக அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா at the apex of shoot involving apical cell in the formation of acrokainae. சரிங்களா? அந்த அக்ரோகைனே அன்அக்ரோகைனே இது ஏற்கனவே நம்ம நடத்தும் போது சொல்லியிருக்கோம். தளிரின் நுனியில் அவற்றின் உருவாக்கத்தில் நுனி செல் ஈடுபடுவது. நுனி செல் ஈடுபட்டா அதுக்கு பேர் அக்ரோகைனே. நுனி செல் ஈடுபடலைன்னா அதுக்கு பேர் அன்அக்ரோகைனே. இது கீவேர்டு. இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து 2013 இந்த பிஜி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து கேப்சூல் வால் ஆஃப் ஜங்கர்மனைல்ஸ் டைபிக்கலி கம்போஸ்ட் ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து 2 to 5 லேயர் ஆஃப் த செல். மொத்தம் எத்தனை செல்னா 2 to 5 லேயர் ஆஃப் த செல் மல்டி லேயரா அரேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து 231 வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஏட் இன் த டிஸ்பர்சல் ஸ்போர் இன் ஜங்கர்மனைல்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜங்கர்மனைல்ஸா இருந்தாலும் மார்கன்ஷியா இருந்தாலும் ரெண்டுலுமே இலேட்டர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து ஸ்போர்ஸ் டிஸ்பர்சல்ல வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது. பொதுவா ஜங்கர்மனைல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம்னா நாம லீஃபி லிவர்வர்ஸ் அல்லது ஸ்கேல் மாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லுவோம். இந்த கொஸ்டின் வரைக்கும் கேட்டதில் பார்த்து வச்சுங்க. அடுத்தது இதுல ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா which group of ஜங்கர்மனைல்ஸ் அபிக்கல் செல். நுனி செல் வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட்டுச்சு அப்படின்னாலே ஆர்கிகோனியாவோட உருவாக்கத்துல நுனி செல் ஈடுபட்டா அக்ரோகைனே, நுனி செல் ஈடுபடல அப்படின்னா அன்அக்ரோகைனே. கேப்சூல் வால் பொறுத்த வரைக்கும் ஜங்கர்மனைல்ஸ் கேட்டாங்கன்னா மல்டி லேயர், அதாவது 2ல இருந்து 5 வரைக்கும் என்ன பண்ண அப்படின்னா கேப்சூல் வால் இருக்கும். அடுத்து 235 which structure assistant to the dispersal spore அப்படின்னா இலேட்டர்ஸ். இதை கேட்ட கொஸ்டின் தான். பொரெல்லா இது நமக்கு கேட்பாங்க. பொரெல்லா பொறுத்த வரைக்கும் அக்ரோகைனஸ் லீஃபி லிவர்வர்ஸ். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் வரைக்கும் கேட்டது கிடையாது.
இந்த ஜங்கர்மனைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல தான் நமக்கு வந்து கொரெல்லா அப்படிங்கிறது வரும். அடுத்து அன்னக்ரோகைனி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நுனிசெல் இதுல வந்து இன்வால்வ் ஆகல அப்படின்னா அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. நுனிசெல் பயன்படுத்தப்படவில்லை எனில், சரிங்களா, அதுக்குதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அனக்ரோகைனி. உதாரணம் வந்து பீலியா. அடுத்தது புரோஸ்கர் வகைப்பாட்டப்படி நமக்கு 1957 வருஷம் பார்த்து வச்சுக்கோங்க. 1957 வருஷம் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து மொத்தம் 3. அடுத்து 239 which of the following is not one of the 3 classes in Bryophyta? எது இல்ல புரோஸ்கர் கிளாசிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா சைலாப்சிடாங்கிறது கிடையாது. ஏன்னா இது வந்து நமக்கு டெரிடோஃபைட்டோட கேரக்டர்ல வந்துடும். புரோஸ்கர் 1957ல change the name class Anthoceratopsida to which the following அப்படின்னா அது நமக்கு எதை சேஞ்ச் இதோட வந்துருச்சு. இங்கே ஆன்சர் வந்துருச்சு. ஆக்சுவலா Anthoceratopsida. அடுத்து who is the father of bryology கேட்டாங்கன்னா ஜான் ஹெட்விச். இதை நோட் பண்ணிக்கங்க. father of bryology யாருன்னா ஜான் ஹெட்விக். அடுத்து 242 which of the following is an example of aquatic freshwater bryophyte அப்படின்னா Fontanellis antipyretica. இதை நோட் பண்ணிக்கங்க. aquatic freshwater bryophyte எதுனா இது வரைக்கும் இந்த क्वेश्चन கேட்டதுல கேட்கலாம். அடுத்து only sea water bryophyte எது அப்படின்னா செஸ்பேனியா ஆன்டிலெப்பா. நான் உங்களுக்கு நடத்தும் போது நான் சொல்றேன்னு சொல்லியிருப்பேன். இதை நோட் பண்ணிச்சுங்க. ஒரே ஒரு சி வாட்டர் bryophyte எதுனா இது மட்டும்தான். செஸ்பேனியா ஆன்டிலோப்பா அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் என்ன பண்ண அப்படின்னா கடல்ல இருக்கக்கூடிய ஒரு bryophyte. மீதி எல்லாமே வந்து ஆம்பிபியன்ஸ், அதாவது நீர் நில வாழ்வுனா அது ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ல தான் இருக்கும். இதை சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ரோப் கார்ட் மாஸ் அப்படின்னா புனேரியா, கிரானைட் மாஸ் அப்படின்னா ஆண்ட்ரியா, லாண்டன் மாஸ் மெம்பர் வந்து ஆண்ட்ரியல்ஸ். இது சோ எல்லாமே கரெக்ட். அடுத்தது how many necanal cells? ரிக்ஷியால இருக்கக்கூடிய கழுத்து கால்வாய் செல்களோட எண்ணிக்கை எவ்வளவுனா 4 to 6. இந்த क्वेश्चन நமக்கு கேட்டிருக்காங்க 2015 பிஜில கேட்ட क्वेश्चन. புனேரியா போன்ற பாசியின் ஆர்கிகோனியத்தில் பொதுவான எத்தனை கழுத்து கால்வாய் செல்கள் காணப்படுது அப்படின்னா புனேரியா பொறுத்த வரைக்கும் நமக்கு 6 to 10. சரிங்களா, உங்களுக்கு நான் டைம் டேபிள் போட்டு ஆப்ல கொடுத்திருப்பேன். இதை பார்த்து வச்சுங்க. Which bryophyte sporophyte consists of only foot and capsule? அப்படி கேட்டாங்கன்னா கார்சினியாவில் வந்து ஃபூட்டும் கேப்சூல் மட்டும் இருக்கு. ரிக்ஷியா இதெல்லாம் பார்த்து வச்சு ஒன்லி ஃபூட் அண்ட் கேப்சூல். கார்சினியா வந்து ஃபூட் அண்ட் கேப்சூல். இது எல்லாமே கரெக்டாக தான். ரிக்ஷியா பொறுத்த வரைக்கும் கேப்சூல் மட்டும் இருக்கும். ஆர்கென்ஷியாலனா ஃபுட் ஷீட் அண்ட் கேப்சூல், புனேரியானா ஃபுட் ஷீட் அண்ட் கேப்சூல் இருக்கும். கார்சினியாவில் ஃபுட் அண்ட் கேப்சூல் மட்டும் இருக்கும். ரிக்ஷியாவில் வந்து ஃபுட் இருக்காது, கேப்சூல் மட்டும்தான் இருக்கும். ஸோ கார்சினியாவில் மட்டும்தான் ஃபுட் அண்ட் கேப்சூல். இது வரைக்கும் கேட்டதில் இந்த கொஸ்டினை கேட்கலாம். அடுத்தது ஃபாண்டனா ஆன்டிபியூரிட்டிகா. இது வந்து அக்வாட்டிக் மாஸ். இதை நோட் பண்ணிச்சு. ஃபாண்டனாலிஸ் ஆன்டிபியூரிட்டிகாங்கிறது அக்வாட்டிக் மாஸ். அடுத்து 249 காலமெல்லா இஸ் ஆப்ஷன் எலக்டர் மே பி பிரசன்ட் அப்படின்னா மார்க்கென்ஷியா. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கங்க. They commonly grow after the forest fire on the burnt soil. Burns அப்படின்னா எரிந்த மண். இதுதான் வந்து லாஸ்டா நடந்த அந்த பிஆர்டி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஸ்பீரோகார்பஸ் அப்படிங்கிற பீசிஸ் வந்து எங்க கிடையாதுன்னா இந்தியாவிலே கிடையாது. இது ஆல்ரெடி நமக்கு யூஜிடிஆர்ல கேட்ட கொஸ்டின். இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஸ்பீரோகார்பஸ் அப்படிங்கிற பீசிஸ் வந்து இந்தியாவில் கிடையாது. அடுத்த டிஸ்னக்டிவ் ஃபீச்சர் ஆஃப் கேமிட்டோஃபோர் டகாக்கியா டாக்கேல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் கிரீப்பிங் லீஃப்லெஸ் ரைசோம் அண்ட் எராக்ட் கிரீன் லீஃபி ஷூட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். சிறிய தரையில் படரும் இலையற்ற மட்ட கிழங்கு மற்றும் நிமிர்ந்த
பச்சை நிற இலைகளுடன் தண்டு வந்து இதுல காணப்படும் அப்படின்னா டாக்கியாவுல காணப்படுது. அடுத்து 253 வாட் கீ அனாட்டமிக்கல் ஃபீச்சர் இஸ் நோட்டபிள் ஆப்சென்ட்னு கேட்குறாங்க. டகாக்கியாவுல வந்து என்ன ஆப்சென்ட்? டகாக்கியாவுல பார்த்தோம் அப்படின்னா ரைசாய்டுங்கிற அமைப்பு கிடையாது. அடுத்து 254 the leaf like appendage pilloid டகாக்கியா பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 அல்லது 3 to 4 feet divided into செக்மெண்டா வந்து என்ன பண்ணனா பிரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடிவரை அல்லது 2 அல்லது 3 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டவை. அடுத்து 255 அப்படிங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா டகாக்கியா பேஸ் பண்ணி பார்க்கும்போது சி எட்டிரோதாலஸ். அடுத்து 256 பொறுத்த வரைக்கும் நமக்கு டகாக்கியா வரிசையில் பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எக் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் கரண்ட்லி அன்னோன். அதாவது நமக்கு என்ன கிடையாது அப்படின்னா பாலிலா இனப்பெருக்கம் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கலன்னு சொல்றாங்க டகாக்கியாவில். அடுத்தது டகாக்கியாவில் பொறுத்த வரைக்கும் ஆர்கிகோனியா ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் அப்படின்னா தண்டில் ஆங்காங்கே தனித்தனியாக அல்லது சிறு குழுக்களாக காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 258 டகாக்கியா லிவிங் பாசல் எதுல வருதுன்னா ஹெபாட்டிகாவில் வருது. இதை நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது 259 நான் அப்படியே உங்களுக்கு ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன், அப்படியே நோட் பண்ணிங்க. இதெல்லாம் திரும்ப அப்படியே ரிப்பீட் தான் ஆகும். 259 சி 260 பி எண்டோதீசியம் 261 ஆம்பிதீசியம் 262 எண்டோதீசியம் 263 ஆம்பிதீசியம் 264 எண்டோதீசியம் 265 பி 266 பி நெமட்டோடெனட்டஸ். இது நோட் பண்ணி வச்சுங்க. இது பிஆர்டி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், லாஸ்ட் பிஆர்டி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. 267 செகண்ட் ஆப்ஷன் 268 சி 269 சி 270 செகண்ட் ஆப்ஷன் 271 சி 272 சி 273 பாலிட்ரைக்கம் 274 சி 275 fourth option 276 சி. நீங்க அப்படியே ஃபுல்லா ஒன்ஸ் நீங்க படிச்சிருங்க. நாளைக்கு ரெஃபர் பண்ணும்போது நான் கொடுத்த எல்லா கொஸ்டின்ஸையும் ரெஃபர் பண்ணிட்டு அப்புறமா டெஸ்ட் எழுதுங்க. சரிங்களா? மொத்தமா உங்களுக்கு இந்த யூனிட் ஃபுல்லா சேர்த்து நானே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 கொஸ்டினுக்கு மேல கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் போட்டு. சரிங்களா? அந்த 1000 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் நீங்க வந்து ரீகால் பண்ணிட்டு தான் நீங்க டெஸ்ட் எழுதணும். அது போக யூஜிடிஆர்பியில் இருக்கக்கூடிய அந்த பிஆர்டி எக்ஸாம்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க ஒன்ஸ் எடுத்து வச்சு பாத்துங்க. அதுதான் உங்களுக்கு நான் ஆப்லயே பிரிண்ட் போடக்கூடிய ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன். பிரிண்ட் போட்டு வச்சு நம்ம பார்க்கணும். அடுத்து 278 சி 279 செகண்ட் ஆப்ஷன் 280 செகண்ட் ஆப்ஷன் 281 ஏ 282 ஆல் ஆஃப் திஸ் 283 fourth option 284 second option 285 second option 286 C 287 C 288 fourth option
289 சி. செகண்ட் ஆப்ஷன் ஸ்கிரீன் இப்ப தெரியுதுங்களா? 289 சி, 290 சி, 291 சி. நான் ஏன் வேகமா சொல்றேன் அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் இருக்கிறதுனால ரெஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்குவீங்க. அதுக்கு தான் 292 ஃபோர்த் ஆப்ஷன், 293 செகண்ட் ஆப்ஷன், 294 சி, 295 செகண்ட் ஆப்ஷன், 296 சி, 297 சி, 298 ஃபோர்த் ஆப்ஷன், 299 செகண்ட் ஆப்ஷன், 300 ஏ, 301 செகண்ட் ஆப்ஷன், 302 ஏ, 303 சி, 304 செகண்ட் ஆப்ஷன், 305 செகண்ட் ஆப்ஷன், 306 சி, 307 ஏ, 308 பி, 309 ஏ, 310 சி அண்ட் டி ரெண்டுமே வரும். 311 ஃபோர்த் ஆப்ஷன், 312 ஃபோர்த் ஆப்ஷன், 313 செகண்ட் ஆப்ஷன், 314 செகண்ட் ஆப்ஷன், 315 ஃபோர்த் ஆப்ஷன். உங்களுக்கு ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படி ஏதாவது டவுட் இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திரும்ப நீங்க பார்த்துக்கலாம். 316 ஆந்தோசிராஸ், 317 சி டிராபிகுலே, 318 ஃபோர்த் ஆப்ஷன், 319 செகண்ட் ஆப்ஷன், 320 ஏ, 321 ஏ. கொஸ்டின் வரைக்கும் நம்ம கேட்டதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. நோ வென்டர் ஆர்கிகோனியம் வந்து ரிக்ஷியாவில் இருக்காது. அடுத்து 322 ஆல் ஆஃப் தீஸ், 323 புனேரியா ஃபோர்த் ஆப்ஷன், 324 சி. அவ்வளவுதான். இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆந்தோசராஸோடைய கொஸ்டின்ஸ் முடிஞ்சது. சரிங்களா? அடுத்தது நான் உங்களுக்கு யூனிட் இதே மாதிரி ரெடி பண்ணி ஒரு 1000 கொஸ்டின் கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், போதும். உங்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம யூஜிடிஆர்பிலையும் வந்து ஒரு 500 கொஸ்டின் பக்கம் கொடுத்துருப்போம். இதுலயும் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு டாபிக், அதாவது சின்ன சின்ன பிட்டா நம்ம பிரிச்சு டெஸ்ட் வச்சோம் பார்த்தீங்களா, அதுலயும் கொஸ்டின்ஸ் நான் நிறைய கொடுத்துருக்கேன். அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு முதல் யூனிட்டுக்கு மட்டுமே எனக்கு தெரிஞ்சு 2000 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதை ஒன்ஸ் ரீகால் பண்ணிட்டீங்கன்னா அதை மீறி என்ன ஆகாதுன்னா கொஸ்டின் போகாது. சரி, அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டோட்டலா என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுங்க. பிளஸ் இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்க கையில வந்து இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? நான் ஒரு சிலதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த பிரிண்ட் போடக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை வச்சு பிரிண்ட் போட்டு என்ன பண்ணுங்கன்னா யூனிட் 1 அப்படின்ட்டு ஒரு ஃபைலை போட்டு வைங்க. இப்போ ஃபைலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தான். இல்லை யூனிட் 1 மெட்டீரியல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் எல்லாம் சேர்த்து ஒன்றா வச்சிருக்கணும். சரிங்களா? அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு நான் ஸ்பைரல் மாதிரி போடாமல் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து லைக்கன் இருக்கு அப்படின்னா, இப்போ லைக்கனில் நான் என்னென்ன கொஷின்லாம் கொடுத்துருக்கேன் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடியே மெட்டீரியல், அதுக்கு பின்னாடியே கொஸ்டின். சரிங்களா? அதே மாதிரி ஃபங்கை அப்படின்னா ஃபங்கை மெட்டீரியல், அதுக்கு பின்னாடியே கொஸ்டின் பேப்பர். அதுக்கு அடுத்த நமக்கு வந்து ஆல்கே அப்படின்னா ஆல்கேவோட மெட்டீரியல் கொஸ்டின். அதுக்கப்புறம் பிரியோஃபைட்டோட மெட்டீரியல் கொஸ்டின். இதெல்லாம் டோட்டலா சேர்த்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு புக் மாதிரி பைண்டிங் போட்டு வச்சிட்டீங்கன்னா போதும். இது ஃபுல்லா உங்களுக்கு ரீகால் பண்றதுக்கு
யூஸ் ஆகும். சரிங்களா? ஒரு சார்ட் பேப்பர் பைண்டிங் மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா முடிச்சு போச்சு. இந்த ஸ்பைரல் கூட வந்து அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசா இதாகல, அது அங்கங்க கிழிஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால நீங்க ஒரு ஒரு சார்ட் பேப்பர் பைண்டிங் மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணி அருமையாக கொடுத்துருவாங்க. அது உங்களுக்கு ரொம்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட நமக்கு என்ன அப்படின்னா யூனிட் 1 ஓவர். நாளைக்கு ஃபுல் டெஸ்ட்டு. அதனால ஈவினிங் தான் நான் டெஸ்ட் கொடுக்க போகிறேன். ஈவினிங் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து ஒரு கொஷின்ஸ் எவ்வளோ மேக்ஸிமம் எடுக்க முடியுமோ அதை நான் எடுத்துடுறேன். அது பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 110 கொஷின் வரைக்கும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அப்போ 110 அப்படிங்கும் போது நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து நீங்கள் டைம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் கணக்கு எடுத்துக்கிறீங்க. 2.5 மணி நேரம் ஒரு இடத்த விட்டு நெவராமல் உட்காந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி பிளான் பண்ணி அதை என்ன பண்ணிடுங்கன்னா எழுதி எனக்கு வந்து எப்பயும் போல அனுப்பி விட்ருங்க. ஓகேங்களா? தெளிவா படிச்சுட்டு எழுதுங்க. 1 or 2 days நீங்க டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. நீங்க நாளையிலேருந்து புதன்கிழமை வரைக்கும் டைம் எடுத்துக்கங்க. இந்த புதன்கிழமைக்குள்ள என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதுற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு லீவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாளைக்கு 2 நாள் டைம் இருக்கு. பிளஸ் வந்து திங்கள் செவ்வாய் புதன்கிழமை ஃபைனல். புதன்கிழமைக்குள்ள என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விட்ருங்க. ஓகேங்களா? அதுக்கான கொஸ்டின் பேப்பரை நான் உங்களுக்கு ஆப்ல அப்லோட் பண்ணிட்டு குரூப்ல மெசேஜ் போட்டுறேன். ஓகே, தேங்க்யூ டீச்சர்ஸ். உட்காந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுங்க.